ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம். அங்கேருந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 4/4/2025 அன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 4/4/2025 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 7/4/2025 அன்று முதல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 3/5/2025 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண பாருங்கள். எக்ஸாமுக்கான தேதி எல்லாமே உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 36,900 ரூபாயிலேருந்து 1,16,600 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,299 ப்ளஸ் 53 வேக்கன்சி பற்றாக்குறை காலிப்பணம் உட்பட உங்களுக்கான ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 1,299 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இதில் காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 933, ஆண்களுக்கு 654 வேக்கன்சியும் பெண்களுக்கு 279 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆயுதப்படையில் வந்து பார்த்தா 366 வேக்கன்சி, ஆண்களுக்கு 255 பெண்களுக்கு 111 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1,299 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா இந்த 53 வேக்கன்சி SC/STக்கான அந்த பற்றாக்குறை வேக்கன்சி இருக்குது பாருங்கள், அதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்க்கும்போது இவ்வளோ வேக்கன்சி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் துறை ஒதுக்கீடு டிபார்ட்மெண்ட்டுக்கான வேக்கன்சியில் 20% வேக்கன்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகுது. அதுக்கப்புறம் வாரிசுதாரருக்கான ஒதுக்கீடு மீதமுள்ள 80% வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் விளையாட்டுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒதுக்குறாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வகுப்பாறை இடஒதுக்கீடு என்ன அப்படின்றதும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுப்பாங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இளங்கலை பட்டம், இனி யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஹைட் இருக்கணும், எந்த மாதிரி செஸ்ட் இருக்கணும், எந்த மாதிரி வெயிட் இருக்கணும், எப்படிலாம் தேர்ந்தெடுக்கிறாங்க, எந்த மாதிரி ரன்னிங் ஓடுற மாதிரி இருக்கும், இதை பற்றி ஃபுல்லாக கண்டிப்பாக நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போதைக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் விரைவில் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ 7/4/2025 முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.